அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள், பள்ளிவாசல்கள், மஸ்ஜித் என்று அழைக்கப்படக்கூடிய, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹுவை இபாதத் செய்யக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு, புனிதமான இடங்களுக்கு பள்ளிவாசல்கள் என்று அழைக்கிறோம். எப்படி அல்லாஹு தஆலா நபிமார்களை தேர்ந்தெடுக்கின்றானோ, சாலிஹீன்களை எப்படி தேர்ந்தெடுக்கின்றானோ, அதே போன்றுதான் தன்னை வணங்குவதற்கான இடங்களையும் தேர்ந்தெடுக்கிறார். அரபியிலே மஸ்ஜித் என்று சொன்னால் சஜதா செய்யக்கூடிய இடம் என்று அர்த்தம். தொழுகையிலே நிலை இருக்கிறது, ருக்கு இருக்கிறது, இன்னபர செயல்கள் இருந்தாலும் கூட அல்லாஹுக்கு பிரியமான ஒரு அமல், அதுதான் சஜதா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் மஸ்ஜித் சஜதா செய்யக்கூடிய இடம் என்று அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களுக்கு பெயர் வந்தது. அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் எப்படி அமைய பெற வேண்டும் என்றெல்லாம் கடந்த காலங்களிலே நாம் பார்த்ததுண்டு. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் எந்த இடத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றானோ அந்த இடத்தில் மட்டும்தான் இறை இல்லங்கள் அமைய வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். ஒரு அற்புதமான ஒரு வசனம். மக்களுக்காக, மக்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலாக பரக்கத்தான ஒரு இடத்தை அல்லாஹ் முதலாக ஒரு பள்ளிவாசலை மக்கள் இபாதத் செய்வதற்காக கட்டினார். அல்லாஹ் சொல்லும் போதே சொல்கின்றான், வார்த்தைகளை நம்மால் உணர முடிகிறது. முபாரக்கன், பரக்கத் பொருந்திய இடம். பரக்கத் என்று சொன்னால் அது மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடிய, எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய பிரமாண்டமான ஒரு இடத்தை குறிக்கிறது தான் பரக்கத் என்பது. இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், பள்ளிவாசல் என்பது சுவர்க்க பூமி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னவென்றால், ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், நம்முடைய தந்தை, அல்லாஹ் அவர்களை படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பிய பிறகு மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னை நாங்கள் இங்கே மஸ்ஜித் மாமூரிலே வணங்கி கொண்டிருக்கிறோம், உன்னை இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம். நீ படைத்த அந்த மக்கள் உன்னை நினைவு கூறுவதற்காக, வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசலை, ஒரு இறை இல்லத்தை, உனக்கான ஒரு இடத்தை தீர்மானித்தால் நன்றாக இருக்குமே என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் அனுமதி அளிக்கின்றான். சுவர்க்கத்திலிருந்து மணல்களையும் கற்களையும் கொண்டு வந்து 7வது வானத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் மாமூர், மத்திய பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் மாமூர், அதற்கு நேர் கீழாக பூமியினுடைய மத்திய பகுதியிலே அந்த மலக்குமார்கள் தான் முதலாக அல்லாஹ்வுடைய இல்லத்தை மக்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வணங்குவதற்காக, தொழுகுவதற்காக, இபாதத் செய்வதற்காக அந்த மலக்குமார்கள் கட்டினார்கள். மஸ்ஜித் மாமூருக்கு நேர் கீழாக இருக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் இன்றைக்கு கஅபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அந்த மஸ்ஜிதுல் ஹரம் என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான அந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லம் கஅபா தான். அந்த இடத்தை அந்த மலக்குமார்கள் கட்டி முடித்ததற்கு பிறகு மீதமுண்டான மணல்கள் எல்லாம் அவர்களிடத்திலே இருந்தது. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள் அந்த மலக்குமார்கள், யா அல்லாஹ், மீதமுண்டான இந்த சுவர்க்க மணலை நாங்கள் என்ன செய்வது? அல்லாஹ் சொன்னான், பூமியிலே அப்படியே பரத்தி விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அன்றைக்கு அந்த மலக்குமார்கள் அந்த சுவர்க்கத்தினுடைய மணல்களை எங்கெல்லாம் பரத்தினார்களோ, நாம் பரத்துவது என்பது ஒரு குறிப்பிட்ட தொலையிலே தான் விழும்.
ஆனால் மலக்குமார்கள் அப்படி அல்லவா பிரம்மாண்டமான ஒரு திறமை கொண்ட ஒரு படைப்பினம் தான் அந்த மலக்குமார்கள். அவர்கள் உலகத்தில் அப்படியே தூவி விட்டார்கள். அந்த சுவர்க்க மணல் எங்கெல்லாம் அந்த பூமியிலே பட்டதோ விழுந்ததோ அந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு பள்ளிவாசல்களாக உருவாகி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் அது உருவாகி கொண்டே இருக்கும். அதுதான் பள்ளிவாசல். அப்படியானால் ஹரமை நாம் சுவர்க்க பூமி என்று சொல்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களும் சுவர்க்க பூமி தான். சுவர்க்கத்தினுடைய மணல்கள் பட்ட இடம் அது சுவர்க்கமாகத்தான் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, சுவர்க்கத்தினுடைய திறவுகோல் தொழுகையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த தொழுகை எங்கே நிறைவேற்றப்படுகிறதோ அதுவும் சுவர்க்கமாகத்தான் இருக்கும். அங்கேதான் அந்த சுவர்க்கத்தினுடைய சாவி கிடைக்கும். சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரனிடத்திலே தான் அந்த சாவி கிடைக்கும். ஒரு இல்லத்தினுடைய சாவி யாரிடத்திலே கிடைக்கும்? அந்த இல்லத்திற்கான சொந்தக்காரனிடத்திலே அந்த சாவி இருக்கும். அதே போன்று சுவர்க்கத்தினுடைய சாவி தொழுகையாக இருந்தால் அந்த தொழுகைக்கான சாவி அல்லாஹ்வின் மூலமாகத்தான் நாம் கிடைக்க முடியும். அல்லாஹுவை பெற்றுக்கொள்வது, அல்லாஹுவை நினைவு கூறுவது என்று சொன்னால் பள்ளிவாசல் தான் மிக முக்கியமான பிரமாண்டமான அற்புதமான அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடம் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆகவே தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நபிமார்களை, இறைநேசர்களை, நல்லடியார்களை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கின்றானோ அதே போன்று தனக்கான ஒரு இறை இல்லத்தை உருவாக்கக்கூடிய அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பதும் அல்லாஹுதான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, அதனால்தான் பரக்கத்தான ஒரு இடம் பள்ளிவாசல் என்று அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை தன்னுடைய அருள்மறையிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அருமையானவர்களே, அற்புதமான ஒரு நல்ல ஒரு இடம், மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடம். இந்த உலகத்திலே நாம் நிம்மதியை தேடி எங்கெல்லாமோ அலைகிறோம், சுற்றுலா செல்கிறோம், கொஞ்ச நேரம் களியாட்டங்களிலே மூழ்கிறோம், செல்போன்களிலே மூழ்கிறோம். எல்லாமே கொஞ்ச நேரம் தான். எங்கெல்லாம் நாம் நிம்மதி கிடைக்கும் என்று செல்கின்றோமோ அதுவெல்லாம் ஒரு முடிவு, கடைசி வரைக்கும் உண்டான ஒரு தெளிவான அமைதியை அது எப்பொழுதுமே தரப்போவதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து அல்லாஹுவை திக்ர் செய்தாலே போதும். திக்ர் செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லைதான். அமைதியாக கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே வந்து அமர்ந்திருந்தாலும் கூட அல்லாஹுவை நினைவு கூர்ந்து இருந்து விட்டால் உள்ளத்தில் உண்டான எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வு அங்கே கிடைக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு இடம் எது? அடிக்கடி நாம் சொல்வது உண்டு இந்த ஹதீஸை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எடுத்த உடனே எந்த பதிலும் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே இருந்து விஷயத்தை, வஹியை எதிர்பார்ப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் யதார்த்தமாக வந்திருந்தார்கள். அவர்களிடத்திலே கேட்க அவர்கள் எனக்கு தெரியாது என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அடுத்த தடவையாக வருகின்ற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, ஊர்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு இடம் இருக்குமானால் அது அல்லாஹ்வுடைய இறை இல்லம், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ அபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா. சரி, பிடித்தமான இடம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய ஒரு இடத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள், அது கடை வீதி என்று சொன்னார்கள். இங்கே ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. வியாபாரத்தை இபாதத் என்று சொன்ன இந்த மார்க்கம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அறிவித்து கொடுத்தது கடை வீதி என்பது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியது என்று சொல்லியிருக்கிறார்களே. என்ன காரணம் என்று பார்த்தால், நீதமாக, நேர்மையாக, சரியாக நடத்தக்கூடிய அந்த இபாதத் ஹலால், அல்லாஹ் அதை பிரியப்படுகிறான். கலப்படம் இல்லாமல் எங்கே நேர்மையாக, நீதமாக எங்கே வியாபாரம் நடத்தப்படுகிறதோ அந்த வியாபாரம் இபாதத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நம்மால்
அப்படி நீதமான கலப்படம் இல்லாத நேர்மையான வியாபாரத்தை எங்காவது நம்மளால் காண முடிகிறதா? அதை தான் சொன்னார்கள். அப்படி செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியது என்பதை சுட்டிக்காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு பிரியமான இறை இல்லம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இன்றைக்கு ஒவ்வொரு சிட்டிகளிலே மக்கள் இஸ்லாமியர்கள் வந்து கூடக்கூடிய அந்த மார்க்கெட்டுகளிலே, மால்களிலே ஒரு இடத்தை தொழுகைக்காக ஏற்பாடு செய்திருப்பார்கள். ஆனால் அதற்கு பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடாது, அது முசல்லா. பள்ளிவாசல் என்று சொன்னால் பூமியிலிருந்து 7வது வானம் வரைக்கும் அல்லாஹுக்கான சொந்தம். அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டும். கீழே 4 கடைகள், மேலே 4 கடைகள், இடையிலே பள்ளிவாசல் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. அதற்கான பெயர் முசல்லா. அதற்கு பெயர் என்ன? முசல்லா. தொழுது கொள்ளலாம், தேவைக்கான தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். மக்காவுக்கு, உம்ராவுக்கு, ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், ஏர்போர்ட்டுகளிலே முசல்லா என்று எழுதப்பட்டிருக்கும், எங்காவது மஸ்ஜித் என்று எழுதப்பட்டிருக்காது. சில வக்துகள் அங்கே தொழுக வேண்டிய நிலை ஏற்படும். பஹ்ரைனா இருக்கட்டும் அல்லது மஸ்கட்டா இருக்கட்டும், அங்கே சென்றால் தொழுகைக்கான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதற்கு பேர் பள்ளிவாசல், மஸ்ஜித் எழுதப்பட்டிருக்காது, முசல்லா என்றுதான் எழுதப்பட்டிருக்கும். அப்போ பள்ளிவாசல் என்று சொன்னால் 7வது வானம் வரைக்கும் உண்டான, எப்படி இன்றைக்கு காபத்துல்லா நிறுவப்பட்டிருக்கிறதோ அதே போன்று மஸ்ஜிது மாமூர் வரைக்கும் அல்லாஹுக்கான சொந்த இல்லமாக, இடமாக இருப்பதுதான் அது மஸ்ஜித். சஜிதா செய்வதற்கு தகுதியான இடம் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அருமையானவர்களே, பள்ளிவாசல் மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய பல விஷயங்கள், பள்ளிவாசலின் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய அற்புதமான நல்ல தகவல்கள். பள்ளிவாசல் என்று சொன்னால் நம்முடைய நோக்கங்களை முழுமைப்படுத்தி தரக்கூடிய ஒரு இடம், அது பள்ளிவாசல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். உள்ள வரும்போது இஅ்திகாஃபினுடைய நியத்தோடு ஒரு துஆவை ஓதி கொண்டு வர வேண்டும். எத்தனை பேர்கள் ஓதி இருப்போம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பக்குவத்தில் வந்தால்தான் அது கிடைக்கும். எந்த நோக்கத்திற்காக பள்ளிவாசலுக்குள் நுழைகிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறது. வருகின்ற போது அல்லாஹு மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க, இறைவா உன்னுடைய ரஹமத்தினுடைய வாசலை திறந்து கொடுப்பாயாக என்ற அந்த வாசகத்தோடு உள்ளே நுழைகின்ற போது அந்த ரஹமத் என்று எதையெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அதுவெல்லாம் நாம் கிடைக்கப் பெறுகிறோம். அதுதான் ரஹமத்தும் பரக்கத்தும் நிஅமத்துக்களும் நிறைந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடம்தான் இந்த பள்ளிவாசல். மனக்குழப்பங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது இந்த பள்ளிவாசலிலே. நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆரோக்கியம் கிடைக்கிறது. மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய மகத்தான ஒரு இடமாக இந்த பள்ளிவாசல் அமைகிறது. அறியாமையிலிருந்து அறிவுள்ளவர்களாக மாற்றுகிறது. குர்ஆனை கற்றுத் தருகிறது, ஹதீஸை கற்றுத் தருகிறது, வாழ்வியல் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றிற்குமான ஒரு முடிவை இந்த பள்ளிவாசல்களின் மூலமாகத்தான் நம்மால் பெற முடியும் என்பதிலே சந்தேகமும் இல்லை. மஸ்ஜிது நபவி ஆரம்பத்திலே எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ், உலகமே அதிசயித்து பார்க்கிறது. 1,24,000 ஒளி விளக்குகள் அந்த மஸ்ஜிது நபவியிலே மின்னுகிறது. பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலாக காட்சி அளிக்கிறது. அதிர்ச்சியாகி நிற்கிறார்கள் இந்த உலகத்திலே. அல்லாஹ் இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலாக அந்த மஸ்ஜிது நபவியை அல்லாஹ் உருவாக்குவதற்கான காரணம் அல்லாஹ் அன்றைக்கு தீர்மானித்து விட்டார், தேர்ந்தெடுத்து விட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிற்கு வந்து பள்ளிவாசலை, மஸ்ஜிது நபவியை கட்டுகிறார்கள். அது எப்படி இருந்தது? இடுப்பு அளவுக்கான மதில் சுவர், மண்களால் ஆன மதில் சுவர்கள், மேலே பேரித்த கீற்றினால் ஆன கூரைகள், வெயில் அடித்தால் உள்ளே வெயில் தெரியும்.
இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் முதல் ஜும்மா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குத்பா செய்கிறார்கள், குத்பா ஓதுகிறார்கள். குத்பாவிலே ஒரு செய்தி, ஏராளமான செய்திகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாலும் கூட மிக முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். கியாமத் நாளினுடைய அடையாளமாக ஒரு செய்தியை சொல்கின்ற போது முதல் குத்பாவிலே தஜ்ஜால் என்பவன் வருவான். மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளை மாளிகை போன்று அவனுடைய கண்ணுக்கு தெரியும். அவன் கேட்பான், இது என்ன ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வெள்ளை மாளிகை போன்று தெரிகிறது. அதற்கு பக்கத்திலே அவனால் நெருங்கவும் முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். சொல்கின்ற போது என்ன சொல்கிறார்கள்? பிரம்மாண்டமான ஒரு வெள்ளை மாளிகை போன்று இந்த மஸ்ஜிதுன் நபவி காட்சி தரும் என்பதை அன்றைக்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள். உலகம் அழிவு நாளினுடைய அடையாளங்களினுடைய வரிசையிலே சொல்கின்ற போது இன்றைக்கு நாம் இந்த கூரையிலே குறிப்பிட்ட மணல் தளத்திலே சொல்கிறோம். ஆனால் நாளைக்கு இந்த பள்ளிவாசல் ஒரு பெரும் மிக பிரமாண்டமான ஒரு மாளிகையாக காட்சி தரும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். ஆக மொத்தத்திலே பள்ளிவாசல் என்ற இந்த இறை இல்லங்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு, உருவாக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான் என்பதிலே நாம் தெளிவாக நம்மால் உணர முடிகிறது. அருமையானவர்களே, பள்ளிவாசல்களிலே எல்லாவற்றிற்குமான முடிவு நமக்கு கிடைக்கிறது. மாலிக் இப்னு அவுஸஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். அழுது கொண்டே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை பல நாட்களாக காணவில்லை, அவன் எங்கே சென்றான் என்று தெரியவில்லை, என்ன செய்வது, ரொம்ப கவலையாக இருக்கிறேன் என்று சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அப்படியா, நீங்கள் அல்லாஹ்வுடைய திக்ர் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருங்கள். அற்புதமான ஒரு வாசகத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். தினந்தோறும் இந்த லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் இந்த திக்ரை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு நடுநிசி நேரத்திலே கதவு தட்டப்படுகிறது. பார்த்தால் தன்னுடைய மகன் வந்து நிற்கிறார். மிக பெரிய ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் தன்னுடைய மகனை. மகன் மட்டும் வந்தால் பரவாயில்லை, அவனோடு கிட்டத்தட்ட 4000 ஆடுகளும் வந்து நிற்கிறது. 4000 ஆடுகள் மிகப்பெரிய ஒரு மந்தையாக வந்து நிற்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அனுமதி இல்லாமல் மகனை உள்ளே ஏற்ற முடியாது. காரணம், நாம் நம்முடைய மகனை மட்டும் தான் கேட்டோம். ஆனால் மகனோடு அதிகப்படியாக 4000 ஆடுகளும் வந்து நிற்கிறது. என்ன செய்வது? இரவோடு இரவாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், இப்படி என்னுடைய மகன் வந்து விட்டான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அவனோடு இந்த ஆட்டு மந்தையும் வந்திருக்கிறது. காரணம் கேட்டபோது அந்த மகன் சொல்கிறான், என்னை ஒரு கொள்ளை கூட்டம் என்னை கொலை செய்வதற்காக அழைத்து சென்று விட்டது. அழைத்து சென்று கொலை செய்ய முற்படுகின்ற போது பாருங்க, நம்ம யோசிக்கிறோம், மிகப்பெரிய மோசமானவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகத்தான் திருடர்களும் இருந்திருக்கிறார்கள். அவனை கொலை செய்வதற்காக, இந்த சிறுவனை கொலை செய்வதற்காக முற்படுகின்ற போது அந்த மாதம் புனிதமான 4 மாதங்களிலே ஒரு மாதம் ரஜபுடைய மாதம், போர் செய்வது தடை விதிக்கப்பட்ட மாதம், கண்ணியமான ஒரு மாதம் என்பதால் என்னை கொலை செய்யாமல் விட்டுவிட்டார்கள். இந்த ஆட்டு மந்தைகளை மேய்ப்பதற்கு என்னை விட்டு விட்டார்கள். என்னை மேய்ப்பதற்கு இன்னொரு நபரையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவன் குடி போதையிலே இருக்கின்ற போது நான் ஓடோடி வந்துவிட்டேன் என்று இந்த மகன் சொல்ல, சஹாபியினுடைய மகன் சொல்ல, என்னுடைய எஜமான் ஓடி செல்கிறார் என்று அந்த ஆடுகள் எல்லாம் என்னோடு ஓடி வந்து விட்டது. அது எனக்கு தெரியாது. மதீனாவினுடைய எல்கை வருகின்ற போது வேக வேகமாக ஓடி வந்து மதீனாவிற்குள் உள்ளே நுழைகின்ற போது திரும்பி பார்க்கிறேன், இந்த 4000 ஆடுகளையும் என்னால் காண முடிகிறது. ஆகவே நான் இப்படியே வந்துவிட்டேன் என்று அந்த தகவலை சொன்னார். அருமையானவர்களே, அந்த திக்ரினுடைய மகிமை, அந்த திக்ரினுடைய மகத்துவம் எந்த அளவிற்கு உன்னதமானது என்பதை நாம் உணர முடிகிறது. அல்லாஹ்வுடைய அந்த திக்ருக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை தொழுகக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு எவ்வளவு பவர் இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும்.
அருமையானவர்களே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அல்லாஹ்வின் இடத்திலே மிக சாலிகான மனிதராக சஹாபியாக வாழ்ந்தவர்கள். மிக கடுமையான நோய் என்ன சாதாரணமான நோய் இல்ல, மிக கடுமையான ஒரு நோய். கொரோனா எப்படி எல்லாத்தையும் தாக்கிச்சு. இப்ப யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. கொரோனாவுல இருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு மிகவும் மனிதர்களை தாக்கக்கூடிய அழிக்கக்கூடிய மிகவும் கொடூரமான ஒரு நோய் அந்த கொரோனா. அதே போன்றுதான் இந்த சஹாபிக்கும் கடுமையான ஒரு நோயிலே அகப்பட்டு மனவேதனையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு பெண்மணி தான், ஏராளமான சொத்துக்கள் சுகங்கள் இருக்கிறது, இவைகளை வைத்து நான் ஒன்றும் செய்ய போவதில்லை. ஆகவே எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்காக நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வாங்கிக்கிட்டாங்களா? இல்ல. இன்னைக்கு யாராவது அப்படி கொண்டு சொத்தை கொடுத்தா அது நடக்குமா நடக்காதாங்கிறது அல்லாஹ் பொறுப்புல இருக்கு. இப்படி யாராவது வந்து சொன்னால் தாராளமா அப்படியே சொல்லி நம்ம வாங்கிக்கிடும், யதார்த்தமான ஒரு நிலை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உன்னுடைய பிள்ளையை அனாதையாக விட்டு செல்ல போகிறாயா? இவ்வளவு தேவையில்லை, வேண்டாம், உன்னுடைய சொத்து உன்னிடத்திலே இருக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை வாங்குவதற்கு முற்படவில்லை. அந்த சஹாபி மீண்டும் கேட்கிறார், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், சரி என்னுடைய சொத்துல பாதியாவது வாங்குங்க, பகுதியாவது வாங்குங்க என்று சொன்னாங்க. அப்பவும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். 3/2 பகுதிகள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். வேண்டாம், கடைசியாக 1/3 பகுதி தருகிறேன், கண்டிப்பாக இதை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்காக வாங்கியே ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்கள், உங்களோட ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது, அதே போன்று என்னுடைய ஆரோக்கியத்துக்காகவும் துஆ செய்யுங்கள், குர்ஆனை நான் நல்ல முறையிலே ஓத வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்டவுடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். அவருடைய ஹிஜ்ரத்துக்காக துஆ செய்தார்கள், அவருடைய ஆரோக்கியத்திற்காக துஆ செய்தார்கள், அவருடைய செல்வத்திற்காக துஆ செய்தார்கள், அவர் ஹாஃபிலாக ஆக வேண்டும் என்று துஆ செய்தார்கள், குர்ஆனை முழுமையாக மனனமாக வேண்டும் என்றும் துஆ செய்தார்கள். எல்லாமே அவருக்கு கிடைத்தது. குழந்தைகள் மட்டும் கிட்டத்தட்ட அதன் பிறகு 35 குழந்தைகளை பெற்றெடுத்தார். ஆரோக்கியமாக ஆகி மிகப்பெரிய ஒரு செல்வம் கொட்டியது அவர்களிடத்திலே. ஹிஜ்ரத்தையும் செய்து முடித்தார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எல்லா துஆக்களும் அங்கீகரிக்கப்பட்டது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்காக அவர் வாரி வழங்கியது. அல்லாஹ்வுடைய இறை இல்லம் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்ற அந்த செய்த ஒரு உதவிக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். அந்த அத்துணை துஆக்களும் அவரிடத்திலே அவருடைய விஷயத்திலே கண்கூடாக அவர்களுடைய வரலாறுகளிலே சஹாபாக்களின் மூலமாக நம்மால் காண முடிகிறது. எல்லா துஆக்களும் அவர்களிடத்திலே காணப்பட்டது. அருமையானவர்களே, இமாம் கௌசுனா குத்துபுல் அக்தாப் ஷேக் முஹையத்தீன் அவர்கள் ஒரு மனிதர் வந்து அவரிடத்துல கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இறைநேசர் அவர்களே, சாலிஹீன்களே, நான் சீக்கிரமாக பணக்காரனாக ஆகும், சீக்கிரமாக என்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களினுடைய எண்ணத்துல எல்லாருக்குமே அப்படித்தான். சீக்கிரமா எப்படி பணக்காரன் ஆகுறது, எப்படி சீக்கிரமா சொத்து சேர்க்கிறது, கஷ்டப்படணும்னாலே பக்கமே போற அது கஷ்டமா யாரு போறது, சீக்கிரம் முன்னேறணும், அது ஹராமோ ஹலாலோ அது மறுபக்கம். அப்படி ஒரு மனிதர் வந்து கௌசுல் ஆலம் இமாம் அவர்கள் இடத்திலே கேட்கிறார்கள். அவரு சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, கௌசுல் ஆலம் அவர்கள் எல்லா வக்தையும் 5 நேர தொழுகையையும் இமாம் ஜமாத்தோடு நீ தொழுதுவா என்று சொன்னார்கள். அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? கிட்டத்தட்ட 19 ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. முஅஸ்ஸின் பக்கத்திலேயே, மோதினார் பக்கத்திலேயே கிட்டத்தட்ட 19 ஆண்டு காலமாக நான் தொழுது வருகிறேன், எந்த பரக்கத்தையும் என்னால் காண முடியவில்லையே என்று சொன்னார். 19 வருஷம் இமாம் ஜமாத்தோட தான் தொழுது வந்திருக்கிறார். அவர் தான் வந்து என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வேண்டும் என்று என்ன செய்வது என்று கேட்டார். ஆலோசனை சொன்ன போது இமாம் ஜமாத்தோடு தொழுவுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு மோதினார் கொடுத்து வச்சவங்க 5 நேர தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், பரக்கத்து கொட்டி கிடக்கும். ஆனாலும் பரக்கத்து அவருடைய வாழ்க்கையிலே காண முடியவில்லை. வந்து சொல்கிறார், பரக்கத்து இல்லையே, என்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லையே, 19 வருஷமா இமாம் ஜமாத்தோட தொழுகிறேன். அவங்க சொன்னாங்க, உங்களுடைய வீட்டு வாசலிலே ஜன்னல்களிலே திரை இருக்கிறதா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னார்கள். உடனே திரை போடுங்கள், வாசலிலேயும் ஜன்னல்களிலேயும் திரை போடுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு கொஞ்ச சிறிது காலம் கழித்து வந்து சொன்னார்கள், இமாம் அவர்கள் இடத்திலே, எங்களுடைய வீட்டில் அல்லாஹ் சொத்துக்களை செல்வங்களை கொட்டி கொடுத்து விட்டான். நீங்கள் சொன்ன மாதிரி வீடுகளிலே வாசல்களிலே ஜன்னல்களிலே திரைகளை போட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள். அதற்கான காரணம் என்ன? தொழுது கொண்டிருந்த எனக்கு கிடைக்காத அந்த பரக்கத்து அந்த திரைகளின் மூலமாக எனக்கு எப்படி கிடைச்சது? சொன்னபோது இமாம்னா ஷேக் முஹையீன் கௌசுல் ஆலம் அவர்கள் சொன்னார்கள், காரணம் என்ன தெரியுமா? நீ தொழுகிறாய், இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாய், ஆனால் தொழுகாதவர்களினுடைய அந்த பாவிகளினுடைய பார்வை உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்ற போது, தொழுகாதவர்களினுடைய அந்த பாவிகளினுடைய அந்த பார்வை உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற போது உனக்கு கிடைக்க வேண்டிய பரக்கத்துகள் எல்லாம் வெளியாகி விடுகிறது என்று சொன்னார்கள். கிடைக்க வேண்டிய அந்த பரக்கத் அந்த பாவிகளினுடைய அந்த பார்வை படுகின்ற போது நமக்கு கிடைக்க வேண்டிய பரக்கத்தும் ஞானத்தும் நம்மை விட்டும் அப்புறப்படுத்துகிறது என்று சொன்னால், தொழுகக்கூடிய இந்த இறை இல்லங்கள் எவ்வளவு புனிதமானது! சுவர்க்க பூமி அந்த இறை அச்சத்தோடு அல்லாஹ்வுடைய உள்ளச்சத்தோடு தொழுகக்கூடிய நற்பாக்கிய சாலிகளாக அல்லாஹ் நம் அத்துணை பேர்களையும் பொருந்திக் கொள்வானாக. எப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களோ, சுவர்க்கத்தினுடைய சாவி தொழுகை என்று சொன்னார்களோ, அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக முஸல்லிகீன்களாக நம்மை அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.